أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருளால் இந்த மஸ்ஜிதிலே ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் மார்க்க உபதேசங்களை கேட்டு அமல் செய்வதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். வெறும் செவியுற்றோம், ஏதோ சில விஷயங்களை பேசினார்கள் என்று நாம் கலைந்து சென்று விடாமல், என்ன விஷயங்களை செவியுறுகிறோமோ அதை மனதிலே பதிய வைத்து நமது வாழ்க்கையை மாற்றுவதற்கு கண்டிப்பாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சி இருந்தால்தான் இந்த ஏற்பாடு, இந்த சிரமங்கள் எல்லாம் ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இந்த அமர்வுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நாவின் விபரீதங்கள். நாவின் விபரீதங்கள். நம்முடைய அறிஞர்கள், முன்னோர்கள் இந்த நாவை பற்றி மிகப்பெரிய தனி நூல்களையே எழுதியிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை கொண்டு இந்த நாவினால் என்ன நன்மை இருக்கிறது, இந்த நாவினால் என்ன ஆபத்துகள், என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் ஒரு மனிதனை நரக படுகொழியிலே இந்த நாவு தள்ளுகிறது என்பதை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆய்வையே செய்து பல விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாகவே நாம் இன்று எப்படி வாழுகிறோம் என்றால், மறுமையை முன்வைத்து வாழக்கூடிய சமுதாயமாக நாம் வாழவில்லை. வாழ்கிறோம், அமல்களை செய்கிறோம், நன்மைகளை செய்யும் போதும் இந்த நன்மையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய இந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு ஒரு கிரயமாக, சொர்க்கத்திற்கு என்னை சேர்க்கக்கூடிய தகுதி உள்ள அமலாக இருக்கும் என்ற ஆதரவோடு, அந்த கான்பிடென்டல், அந்த உறுதியோடு நம்மால் செய்ய முடிகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் பள்ளியிலே தக்பீர் கட்டிய உடனே உதாரணமாக கடைதான் ஞாபகத்திற்கு வருகிறது. மஸ்ஜிதிலே தக்பீர் கட்டிய உடனே அப்போது எது கரண்ட் பிரச்சனையோ அது அப்படியே மனசுல வந்துடும்.
அல்லது எதை மறந்திருப்போமோ அது ஞாபகத்துக்கு வந்துடும். இதுதான் நம்ம நிலைமையா இருக்கிறது. அன்பானவர்களே, மறுமையை முன்வைத்து வாழக்கூடியவர்களுக்கு தான் மார்க்கம். மார்க்கத்தினுடைய அறிவுரைகள் எல்லாம் யாருக்கு பலன் தரும் என்றால், யார் மறுமையை முன்வைத்து வாழுகிறார்களோ, மறுமைக்காக வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான். فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. யார் நரக நெருப்பிலே கொழுந்து விட்டு எரிந்து சாவானோ, எரிந்து கொண்டே இருப்பானோ, அவர்கள் இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்க மாட்டார்கள், விலகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த மறுமையை முன்வைத்து வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த துன்யா ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு இடம். இந்த வாழ்க்கை அவங்களுக்கு தான் ஒரு சவால். மறுமையை மறந்தவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று, எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஏன்? அவர்களுக்கு மறுமை விசாரணை என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஆகவே அவர்களை பொறுத்தவரை எல்லாமே அவர்களுக்கு சாதாரணமான ஒன்றுதான். யாருக்கு மறுமையுடைய நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் நன்மையுடைய முக்கியத்துவம் தெரியும், ஒரு அமலுடைய மதிப்பு தெரியும், மார்க்க சட்டத்தினுடைய அருமை தெரியும், பாவத்தினுடைய பயங்கரம் தெரியும். பாவம் எவ்வளவு பயங்கரமானது, பாவம் எவ்வளவு மோசமானது. நாஃபர்மானி, खुदा की नाफरमानी, அல்லாஹ்விற்கு மாறு செய்வது எவ்வளவு பயங்கரம் என்ற அந்த உள்ளத்தினுடைய நடுக்கம் யாருக்கென்றால், யார் மறுமையை நினைத்துக் கொண்டே இருப்பார்களோ, யார் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருப்பார்களோ, முன்கர் நக்கீர் விசாரிப்பதை பயந்து கொண்டே இருப்பார்களோ, கிதாப் வலது கையில் கிடைக்குமா இடது கையில் கிடைக்குமா என்பதை பயந்து கொண்டே இருப்பார்களோ, சிராத் பாலத்தினுடைய ஞாபகம் யாருக்கு இருக்குமோ, அமல்கள் நிறுக்கப்படுகின்ற அந்த தராசினுடைய ஞாபகம் யாருக்கு இருக்கப்படுமோ, ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்து அல்லாஹ் கேட்பானே, அடியானே 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 இதை செய்தாயே இதை செய்தாயே என்று தனிமையில் வைத்து அல்லாஹ் கேட்பானே, அந்த நேரத்தினுடைய பயம் யாருக்கு இருக்குமோ, அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, அவர்களுக்குத்தான் பாவம் என்றால், பாவம் செய்தால் அவ்வளவுதான், அவர்கள் துடிதுடித்து போவார்கள். எப்படி? மாயிஸ் அவர்களை போல, அந்த காமிதியா பெண்ணை போல. மற்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னது போன்று, முனாஃபிக் என்ற அந்த நயவஞ்சகனுக்கும் காஃபிர் என்ற அந்த நிராகரிப்பாளனுக்கும் பாவம் எப்படி என்றால், மூக்கின் நுனியிலே ஒரு ஈ உட்கார்ந்து விட்டு பறந்தால் அது என்ன ஒரு அவனுக்கு உணர்வு இருக்கும்? ஒரு ஈ உட்கார்ந்துச்சு, டக்குன்னு பறந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படித்தான் அவர்களுடைய மனநிலை இருக்கும். ஆனால் ஒரு முஃமினோ பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால், ஒரு மலை பாதையிலே செல்லும் பொழுது பெரிய ஒரு மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாறை, அது எந்த நேரத்திலும் விழுந்து விடலாம் என்று இருந்தால் எப்படி பயந்தவனாக இருப்பானோ அப்படி பாவத்தை பார்த்து ஒரு முஃமின் பயந்து கொண்டிருப்பான். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால், அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு நினைவு நமக்கு இருந்தால்தான் இப்போது நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பு, அதிலே சொல்லக்கூடிய இந்த விஷயம் கொஞ்சமாவது புரிய வரும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமானவர். இந்த தோழரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, நான் உன்னை விரும்புகிறேன் அல்லாஹ்விற்காக என்று பேசக்கூடாது. முஆதே, நான் அல்லாஹ்விற்காக உங்களை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அன்பை பெற்ற சஹாபி. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஆத் என்ன கேட்டிருப்பார்?
உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே அறிஞர்கள் மூலமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எங்கேயாவது ஒரு ஆதாரத்திலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், எங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, எங்க கடையில வியாபாரம் இல்லை, எங்களுக்கு தொழில்துறை இப்ப சரியா நடக்கல, ஏதாவது துவா கத்து கொடுங்க துன்யாவுடைய பரக்கத்து கிடைக்கிறதுக்கு அப்படின்னு எங்கேயாவது கேட்டிருப்பாங்களான்னு சொல்லி நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கிடைச்சா எனக்கு சொல்லிக்கங்க. கடனை பற்றி கேட்டிருக்கிறார்கள். இன்று ஒரு பணக்காரர் ஒரு ஆலிம்சாவை சந்திக்க வரார் என்றாலே ஹஜ்ரத் ஏதாவது பரக்கத்துக்கு துவா சொல்லி கொடுங்கன்னு சொல்லிதான். இன்னும் சில செல்வந்தர்கள் ஆலிம்களோட நட்பு வச்சிருக்கிறதே காசுக்காக வேண்டி. ஹஜ்ரத் நமக்கு துவா பண்ணுவாரு, ஹஜ்ரத் வீட்டுக்கு போய் சாப்பாடு கொடுத்தா அல்லாஹ் நமக்கு கடையில பரக்கத் கொடுப்பான். மட்ட ரகமான சிந்தனை. எப்படி மட்ட ரகமான சிந்தனை? துன்யா துன்யா காசு. இந்த காசை வச்சு என்னதாங்க செய்ய போறீங்க? கடைசியில என்னங்க செஞ்சிட முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாமே துன்யா. சரி, விஷயத்துக்கு வருவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். முஆத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபி நபியிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சில காரியங்களை சொல்லித்தாருங்கள், சில அமல்களை சொல்லித்தாருங்கள். எதுக்கு? எதற்காக அமல்கள்? அந்த அமல்கள் என்னை சொர்க்கத்திலே சேர்க்க வேண்டும், நரகத்தை விட்டு என்னை தூரப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர். எப்படி அவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்கள். ஏன் அந்த ஈமான் அப்படியே தாசா சொல்வார்கள் அல்லவா? ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத, இன்று மகரிபிலே ஓதினார்கள், ஈஷாவிலே அடுத்து ஓத போறார்கள். ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தை கேட்க கேட்க அப்படியே மறுமையோடு வாழ்ந்தார்கள். உலகத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்தது மறுமையில் வாழ்ந்தார்கள். ஏன்? குர்ஆன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் ஆகிரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்று நமக்கு இமாம் என்ன ஓதுறாருன்னு தெரியாது முதல்ல. அதனால அவர் ஒரு உலகத்திலே ஓதி கொண்டிருப்பார், நாம் ஒரு உலகத்திலே நீந்தி கொண்டிருப்போம். அவர் ஒரு, அதாவது அரபில சொல்வார்கள், வஹும் ஃபி வாதின் வ நஹ்னு ஃபி வாதின். உருதுல கூட இப்படி சொல்றாங்க, ஓ ஏ கிஷ்தி மே ஹம் ஏ கிஷ்தி மே, दोनों अलग अलग सफर कहां जाएंगे. இப்படி இமாம் ஓதுவார், அவர் பாட்டுக்கு நரகத்தை பத்தி ஓதிக்கிட்டு இருப்பார், இவர் வேற எங்கேயோ போயிட்டு இருப்பார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். என்ன கேள்வி கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில அமலை சொல்லிக் கொடுங்கள், அந்த அமல் எப்படிப்பட்ட அமலாக இருக்க வேண்டும்? யுதுகிலுனி அல் ஜன்னah, என்னை சொர்க்கத்தில் சேர்த்து விட வேண்டும் அந்த அமல். வயுபாயிதுனி மினன் நார், என்னை நரகத்திலிருந்து அந்த அமல் தூரமாக்க வேண்டும், பாதுகாத்து விட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அமல்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், இது அது என்பதாக. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை முஆதிடம் கேட்கிறார்கள். முஆதே, நான் இதுவரை சொல்லித்தந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு அழகான, எல்லா காரியங்களையும் தன்னில் கொண்ட ஒரு பரிபூரணமான ஒரு கட்டளையை நான் உமக்கு சொல்லித் தரட்டுமா? இவை இதுவரைக்கும் முன்பு சொன்ன எல்லா விஷயங்களையும், இஸ்லாமினுடைய தூணை சொன்னார்கள், இஸ்லாமினுடைய திமிலை சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் உயர்ந்த தரத்தை சொன்னார்கள். இப்படியாக பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவை எல்லாவற்றையும் தன்னில் கொண்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் உமக்கு சொல்லட்டுமா என்று கேட்டபோது முஆத் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, பலா, கண்டிப்பாக சொல்லித்தாருங்கள் என்று. மாணவர்களே, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது என்ன செய்தார்கள் தெரியுமா? சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால் முதலில் கற்பிப்பதை விட செயலால் கற்பிப்பார்கள். செயலால் செய்து காட்டுவார்கள், பிறகு அதற்கு விளக்கம் சொல்வார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நாவை வெளியே நீட்டி அந்த நாவை இப்படி கரத்தால் பிடித்து காட்டினார்கள். பிறகு சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா,
அந்த வார்த்தையை கூட சொல்லல. இதை நீ பாதுகாத்துக்கொள், இதை நீ தடுத்துக்கொள், இதை உனது கண்ட்ரோலில் வைத்துக்கொள், உனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள். குஃப் அலைக ஹாதா, உன்னை இது மிகைத்து விட வேண்டாம், உன்னுடைய கட்டுப்பாட்டில் இது இருக்கட்டும். எதை பிடித்து சொன்னார்கள்? குஃப் அலைக ஹாதா. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, وَإِنَّا لَمُؤَاخَذُونَ بِمَا نَتَكَلَّمُ بِهِ, நாங்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்கெல்லாம் எங்களுக்கு பிடி உண்டா, எங்களுக்கு கொஸ்டின் உண்டா, இதற்கெல்லாம் எங்களுக்கு தண்டனை உண்டா? إِنَّا لَمُؤَاخَذُونَ بِمَا نَتَكَلَّمُ بِهِ, நாம் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதற்கும் விசாரணை உண்டா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கிலத்க முஆத் யா சக்கிலத்க யா முஆத், சக்கிலத்க உம்முக யா முஆத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல கொஞ்சம் கோவப்பட்டா இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதுக்கு வார்த்தை கடுமையா இருக்கும், அதுக்கு அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். சொன்னார்கள், உமது தாய் உம்மை இழக்கட்டும் முஆத். அதாவது என்ன வார்த்தை கேட்டுட்ட, என்ன விஷயம் உமக்கு தெரியாது? وَهَلْ يُكِبُّ النَّاسَ عَلَى وُجُوهِهِمْ أَوْ قَالَ عَلَى مَنَاخِرِهِمْ إِلَّا حَصَائِدُ أَلْسِنَتِهِمْ. நாளை மறுமையிலே மனிதர்களை நரக படுகொலியிலே அவர்களை முகம் குப்பர தள்ளக்கூடியது அவர்கள் நாவினால் அறுவடை செய்ததை தவிர வேறு எதுவாக இருக்கும்? அவர்கள் நாவினால் எதை அறுவடை செய்தார்களோ அதை தவிர வேறு எது அவர்களை நரகத்தின் படுகொலியிலே முகம் குப்பர தள்ளிவிடப் போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை, இன்று நாம் எந்த அளவு இந்த எச்சரிக்கைகளை உணர்ந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து புரிந்து பேசுகிறோமா? கோபத்திலே ஒரு பேச்சு, மகிழ்ச்சியிலே ஒரு பேச்சு, சில நேரங்களிலே இரண்டு விதமான பேச்சு, பொய்யான வாக்குகள், பொய்கள், வஞ்சகமான பேச்சு, அதுபோன்று அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய பேச்சுகள், அல்லாஹுடைய விதியை ஏசக்கூடிய பேச்சுகள், பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய பேச்சுகள், பிறருடைய மான மரியாதைகளை கிழித்தெறியக்கூடிய பேச்சுகள், அவதூறுகள், இட்டுக்கட்டுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், இன்னும் இப்படியாக அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான நாவு சார்ந்த பாவங்களிலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய உள்ளம் நடுங்குவதற்கு நமக்கு நேரம் வரவில்லையா? இன்று எதற்காக இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், முதலிலே நான் என்னுடைய தர்பியத்துக்காக. இன்று அமல்களிலே கவனம் இருக்கின்ற அளவிற்கு அக்லாக்குகளிலே கவனம் இருக்கிறதா? அகீதாவிலே கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அகீதாவிலே கவனம் செலுத்திய நாம், அமல்களிலே கவனம் செலுத்திய நாம், அக்லாக்கிலே கவனம் செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பிரித்து சொல்லவில்லை. ஒரே ஹதீஸிலே அகீதாவும் இருக்கும், அமலும் இருக்கும், அக்லாக்கும் இருக்கும். ஒரே வசனத்திலே அகீதாவும் இருக்கும், அமலும் இருக்கும், அக்லாக்கும் இருக்கும். குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா சேர்த்து 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 சொல்வார். ஹதீஸ் அப்படித்தான் இருக்கும். ஒன்றுமில்லை, இன்று வீட்டுக்கு சென்று சஹீஹுல் புகாரி அதனுடைய தர்ஜுமா இருந்தால் எடுத்து கிதாபுல் ஈமான் 3வது அத்தியாயம் எடுத்து படித்து பாருங்கள்.
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீசுகள் இந்த அத்தியாயத்திலே கிதாபுல் ஈமான், ஈமான் இறை நம்பிக்கை, இறை விசுவாசத்தின் அத்தியாயம் தலைப்பு. மூன்றும் இருக்கும். அதிலே அக்கீதா இருக்கும், அமல் இருக்கும், அக்லாக் இருக்கும். மூன்றையும் சேர்த்ததுதான் நம்முடைய மார்க்கம். பிரிக்க முடியாது. இன்று அன்பு சகோதரர்களே, நாவை பற்றி கொஞ்சமும் அதனுடைய விபரீதம், அது எவ்வளவு மோசமான ஒன்று என்ற ஒரு பயமற்றவர்களாக நாம் மாறிவிட்டோம். பொய் சாதாரணமாக சொல்கிறார்கள், ஏமாற்றக்கூடிய வாக்குகள் சாதாரணமாக சொல்கிறார்கள். கணவன் மனைவி இடத்திலே போய், மனைவி கணவனிடத்திலே போய், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே, ஆசிரியர்கள் மாணவர்களிடத்திலே, மாணவர்கள் ஆசிரியரிடத்திலே, எங்கு பார்த்தாலும் போய், ஏமாற்றக்கூடிய வாக்குகள். இன்னும் புறம் பேசுவது, அவதூறு சொல்வது, கோல் மூட்டுவது, கண்ணியங்களை காயப்படுத்துவது, மான மரியாதையிலே அத்துமீறுவது, பழி சொல்வது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் எந்த அளவு இந்த விஷயத்திலே பயந்தார்கள் என்றால், உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மன் நஜாஹ். கேள்வி என்ன? மன் நஜாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நரகத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து, மறுமையின் தண்டனையிலிருந்து, இம்மை மறுமையின் பிரச்சனைகள் குழப்பங்களிலிருந்து நான் தப்பிப்பதற்கு என்ன வழி? அந்நஜாத். நஜாத்துக்கு என்ன அர்த்தம்? சேஃப்டி, சேஃப் சைடு. எதிலிருந்து சேஃப் சைடு? எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து, நரகத்திலிருந்து, மறுமையின் தண்டனையிலிருந்து, மறுமையின் கேவலத்திலிருந்து, மறுமை நஷ்டத்திலிருந்து, இந்த துன்யாவின் நஷ்டம் எல்லாம். ஏனென்றால் அவர்கள் கேட்ட கேள்வி அப்படி. மன் நஜாத். யா ரசூலல்லாஹ், நான் என்னை சேஃப்டி பண்ணிக் கொள்வதற்கு என்ன வழி? இப்ப பாருங்க, 3 அறிவுரைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப இந்த அறிவுரைகளோடு நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை இணைத்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? கேள்வி கேட்ட சஹாபி பெயர் என்ன? என்ன? உக்பா இப்னு ஆமிர். கேள்வி என்ன? மன் நஜாத், சேஃப் சைடு. நஜாத் எனக்கு எதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பார்கள்? முதலாவதாக சொன்னார்கள், அம்சிக அலைக லிசானக். உக்பா, உனது நாவை உனது பிடியில் வைத்திரு, கடிவாளமிட்டு உன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திரு. இப்படி அம்சிக அலைக லிசானக். நாம் எதை பேசுகிறோம் என்பதை முதலாவதாக சிந்தித்து விட்டு பேச வேண்டும். சலஃபுகளிலே ஒருவர் சொல்கிறார்கள், நான் அவங்க சொல்றது எத்தனையோ ஆண்டுகளாக, எத்தனையோ பல ஆண்டுகளாக நான் பேசிவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்கும்படியாக எந்த பேச்சையும் பேசியதில்லை. எப்படி? அவங்க சொல்றது 50 வருஷமோ 60 வருஷமோ எத்தனை வருஷமோ, மா தகல்லம்து பிகலிமத்தின் அஅ்ததிரு மின்ஹா. இப்படி இன்னைக்கு எப்படி எடுத்தவன திட்டிட வேண்டியது, அல்லது யாரையாவது சகட்டு மேனிக்கு பேசிவிட வேண்டியது. அதுக்கப்புறமா அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்ன, சாரி தெரியாம பேசிட்டேன், ரொம்ப லேசா போச்சு. எப்படி திட்ட வேண்டியது, ஏச வேண்டியது, கடுப்பா பேச வேண்டியது, கோமா பேச வேண்டியது, புருஷன் பொண்டாட்டிட்ட, பொண்டாட்டி புருஷன்ட்ட, பிள்ளைகள் தாய் தந்தை இடத்துல, தந்தை பிள்ளைகள் இடத்துல எல்லாம் எல்லாம் ஏச வேண்டியது, ஏசி கடைசியில் சாரி. எப்படி போயிருச்சு நமக்கு?
லேசாயிருச்சு. அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டதில்லை என்றால் எந்த அளவு சிந்தித்து சிந்தித்து பேசியிருப்பார்கள், யோசித்து யோசித்து அவர்கள் பேசியிருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சஹாபி. அவங்க தனிமையில உட்கார்ந்தா என்ன செய்வாங்களாம், இந்த நாக்கை பிடிச்சுக்கிட்டு நாக்கிட்டு சொல்லுவாங்களாம். அதை முன்னாடி அதை ஒரு முன்னிலையில வைத்துக் கொண்டு, நீ ஏன் இப்படி இப்போத அப்ப இப்படி பேசின, இப்ப இப்படி பேசின, பேசாம இருந்திருக்க வேண்டியதானே, உன்னாலதான பிரச்சனை அப்படின்னு தனது நாக்கை கண்டித்துக் கொண்டு இருப்பார்கள். இதில் என்ன விஷயம் என்றால், அவர்கள் பேசியதை அவர்கள் ரீகால் திரும்ப நினைவுக்கு கொண்டு வரும் அளவிற்கு அவ்வளவு குறைவாக பேசியிருக்கிறார்கள். எப்படி தமிழ்ல சொல்வார்களவா, தோண 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 தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான பேச்சுகளை அந்த நபித்தோழர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் இன்று பாருங்கள், அந்த சஹாபாக்கள் பேசியது, அவர்கள் விளக்கம் சொன்னது எல்லாம் இன்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? அவர்கள் சுருக்கமாக பேசினார்கள், தேவையானதை மட்டும் பேசினார்கள். விளையாட்டுக்காக கூட பொய் பேசாத சமுதாயம் அவர்கள். இப்படி அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள்? விளையாட்டுக்காக கூட பொய் பேசாதவர்கள். இன்று நாம் நம்முடைய வினயமே பொய் பேசித்தான். நம்முடைய வாழ்க்கையே ஓடுவது பொய்யை கொண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, உக்பா இப்னு ஆமிருடைய இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் பதில் என்ன? கண்ட்ரோல். உன்னுடைய நாவை நீ கண்ட்ரோலாக வை. அம்சிக் அலைக லிசானக். உன்னுடைய மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் அக்பர். மனிதன் எதையும் பேசுவதில்லை, அவனிடம் அதை எழுதி பாதுகாக்கக்கூடிய 2 வானவர்கள் இருந்தே தவிர. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் என்ன பேசுகிறோம் எல்லாம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக். நினைச்சிடலாம் நம்ம தொழுகை இன்றைக்கு எப்படி, किसी को अपनी नमाज के ऊपर फखर है. சிலருக்கு தன்னுடைய தொழுகையின் மீது, தன்னுடைய இபாதத், தன்னுடைய சதகா, தன்னுடைய ரோசா நோன்பு, தன்னுடைய ஹஜ் அல்லது தன்னுடைய இப்படி இப்படி இப்படியாக பல விஷயங்களின் மீது பெருமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாருங்க. இந்த மாதிரியாக ஒரு மனிதர் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார். அவர் யார் தெரியுமா? يأتي بصلاة وصوم وزكاة وحج. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் இருக்கும். ஆனால் يأتي وقد ضرب هذا وسفك دم هذا وشتم هذا. ஒருவரை அடித்திருப்பார், ஒருவரை ஏசி இருப்பார், திட்டி இருப்பார். ஒருவரை அடித்திருப்பார், ஒருவரை ஏசி இருப்பார், ஒருவரை திட்டி இருப்பார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் என்னுடைய உம்மத்திலே மறுமையிலே பரம ஏழை. யார்? நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் கொண்டு வந்தான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம ஏழை யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யாரிடத்துல ஒரு திர்ஹம் ஒரு தீனார் கூட இல்லையோ அந்த மாதிரியான ஒரு ஃபக்கீரை தான் நாங்க பரம ஏழைன்னு சொல்லுவோம். சஹாபாக்கள் சொன்னாங்க, என் உம்மத்திலே அவர் அல்ல. என் உம்மத்திலே யார்? நாளை மறுமையிலே இபாதத்துகளோடு வந்திருப்பார், ஆனால் பிறருடைய கண்ணியத்திலே விளையாண்டிருப்பார், பிறருடைய ஹக்கிலே விளையாண்டிருப்பார், அடித்திருப்பார், இல்லை என்றால் ஏசி இருப்பார், திட்டி இருப்பார். இன்றைக்கு நமக்கு ஏசுறது திட்டுறதெல்லாம்
அதெல்லாம் கைவந்த கலை. இப்படி சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது, மனைவியை திட்டுவதென்றால், பிள்ளைகளை திட்டுவதென்றால், வேலையாட்களை திட்டுவதென்றால் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள், அவ்வளவு மோசமான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் சபிக்க மாட்டான், அசிங்கமாக பேச மாட்டான், ஆபாசமாக பேச மாட்டான். இது மூமினுடைய அடையாளமாக சொன்னார்கள். நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட மனிதன் வரும் பொழுது அவனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு, யாரையெல்லாம் இவன் ஏசி இருப்பானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இவன் ஏசியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இவனது நன்மையெல்லாம் முடிந்து விட்டால் அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவனது தலையிலே வைக்கப்படும். பிறகு முகம் குப்புற நரக நெருப்பிலே வீசி எறியப்படுவான். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நாவு எவ்வளவு பயங்கரமானதுன்னு சொல்லி. அமல்களிலே கவனம் செலுத்துகின்றோம், நம்முடைய நாவிலே கவனம் செலுத்துகின்றோமா? இந்த நாவு நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை நாளை கொடுக்கும் என்பதாக. ஆகவேதான் உக்பா இப்னு ஆமிருடைய கேள்விக்கு முதல் பதிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்பா, ஏனென்றால் அமல் குறைவா இருந்தாலும், நல்ல கவனிங்க, அமல் குறைவா இருக்கு ஆனா பாவமே இல்லை. எப்படி? அமல் குறைவா இருக்கு ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவரிடத்திலே பாவங்கள் இல்லை. அதிலும் குறிப்பாக பிறருடைய ஹக்கிலே அவர் தூய்மையாக இருக்கிறார், குற்றம் நீங்கியவராக இருக்கிறார். ஏனென்றால் சகோதரர்களே, அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையில் உள்ளதில் அல்லாஹ் தஆலா விசாலமாக மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருப்பான். அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையில் உள்ளதில் அல்லாஹ் தஆலா மன்னிப்பின் வாசலை விசாலமாக திறந்து வைத்திருப்பான். ஆனால் அடியார்களுக்கு மத்தியில், அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் உள்ளதில் பாதிக்கப்பட்டவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சில நேரங்களிலே பாதிக்கப்பட்டவருக்காக அல்லாஹ் தஆலா வாதிடுவான், பாதிக்கப்பட்டவருக்காக ரப்புல் ஆலமீன் வாதிடுவான். அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். தீர்ப்பளிப்பவனும் அவனே, வாதிடுபவனும் அவனே. எத்தனை உதாரணங்களை சொன்னார்கள் தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எவ்வளவு உதாரணங்கள் சொன்னார்கள் தெரியுமா? ஆகவேதான் முஆத் இப்னு ஜபலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இத்தகி தஅவத்தல் மظلوم, முஆதே, உன்னால் ஒருவன் அநியாயத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது, அவனுடைய பத்வாவை பயந்துகொள், அவனுடைய பத்வாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள், அவன் காஃபிராக இருந்தாலும் சரி. இந்த இது வேற ஒரு பிரச்சனையா இருக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில். எப்படின்னா, நம்ம மக்களா இருந்தா பரவாயில்லை, நம்ம எதுவும் செய்யக்கூடாது, காஃபிர்களா இருந்தா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு பொய் சொல்லிக்கலாம், ஏமாத்திக்கலாம், அவங்க ஹக்குகள்ல ஏதாவது குறை செஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. மஅதல்லாஹி, இப்படிப்பட்ட ஒரு கபட மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நயவஞ்சகத்தனமான மார்க்கத்தையா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தார்கள்? யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், அமலெல்லாம் இருக்கிறது, ஆனால் இந்த நாவின் பிரச்சனையால் எல்லா அமல்களுமே பாழாகி விடுகிறது. நாவின் பிரச்சனையால், இந்த நாவு செய்த ஒரு வார்த்தையினால், நாவு செய்த ஒரு வார்த்தை, பேசிய ஒரு வார்த்தையினால் என்னாகி விடுகிறது? செய்த அமலெல்லாம் பாழாகிவிடும். உங்களின் நாவால் ஒருத்தருடைய மனம் எவ்வளவு காயப்படுமோ அந்த அளவு பாவம் எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க யார்? ஹபீபா பின்துல் ஹபீப், அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான மனைவி, விருப்பமானவருடைய மகள். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்-சித்தீகா பின்து சித்தீக், இவர்களும்
உண்மையான மூமினுடைய மகள். இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய இந்த பெண் அம்ர் இப்னு ஆஸ் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவை பிடிக்கும். அவர் கேட்டார், யார சொல்லலாம், ஆண்கள்ல சொல்லுங்களேன் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க அத்தாவை பிடிக்கும்னாங்க. யார சொல்லலாம், அடுத்து யாரை பிடிக்கும்னாங்க, உமரை பிடிக்கும்னாங்க. அடுத்து யாரை பிடிக்கும், உஸ்மானை பிடிக்கும்னாங்க. அதோட அம்ர் இப்னு ஆஸ் கம்முன்னு போயிட்டாரு. இப்படி நான் கேட்க 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வர, கடைசி ஆளா என்ன வச்சுட்டா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி கம்முன்னு அவர் போயிட்டார். எப்படி நீ பாருங்க, விஷயத்துக்கு வாங்க. இவ்வளவு பிரியமான மனைவி இதாங்க. நமக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்க. நாம் எப்படி என்றால், நமக்கு பிரியமானவர்கள் தப்பு செய்தால் கண்டுகொள்ள மாட்டோம் இல்லையா? நமக்கு வேண்டாதவர்கள் சாதாரண ஒரு தப்பை செய்தாலும் கூட அது ஒரு பெரிய குற்றமாக ஆகிவிடும். நமக்கு வேண்டியவர் அன்றாடம் 1000 குற்றங்களை செய்வார், கண்டுகொள்ளாமல் இருப்போம். இது நம்ம வைத்திருக்கக்கூடிய அளவுகோல். பாருங்க, இவ்வளவு பிரியமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்தில் அவ்வளவு ஒரு குழைவாக கொஞ்சலாக அவ்வளவு பிரியமாக இருப்பார்கள். பேசிக்கொண்டே இருக்கும்போது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஸ்புக மின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்களுக்கு சஃபியாவே போதும் அப்படின்னு சொல்லி அப்படி கையை அப்படி தாழ்த்தி காட்டிட்டாங்க. புரியுதா? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உயரம் கம்மியா இருப்பாங்க. அந்த குட்டை பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கதானே செய்யும் அப்படின்ட்டாங்க. எப்படிங்க, அன்பா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் ரோஷத்துல நம்முடைய அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இன்னொரு மனைவியை பத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவியை பத்தி, அவங்களுடைய உயரத்தை பத்தி, ஆமா நீ எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு அந்த குட்டை பொண்ணு அது போதுமே அப்படின்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விட்டது. சொன்னார்கள், யா ஆயிஷா, லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸித பிஹல் பஹ்ரு லஅஃப்ஸதத்ஹு. ஆயிஷா, நீ இப்போது பேசிய பேச்சை கடலிலே கலக்கப்பட்டிருந்தால் கடலையில் அது ஃபசாதாக்கி இருக்கும், வீணாக்கி இருக்கும். என்ன வார்த்தை? ஒண்ணுமில்ல, அது கூட நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக வேண்டிதான் அந்த குட்டைங்கிற வார்த்தையால சொன்னேன். அவங்க அப்படி சொல்லவே இல்லை, சும்மா கையால ஹஸ்புக் அப்படி, அது ஹதீஸ்ல எப்படி வருது அப்படி காட்டிட்டு போயிட்டான். தானி கஸீரத்தன், அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்றாங்க, அதாவது அவங்க குட்டையா இருந்ததை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சுட்டி காட்டினாங்கன்னு சொல்லி அறிவிப்பாளர் சொல்றதை சொல்றோம். இந்த அளவுதான் ஒரு மனிதனுடைய அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இயற்கையான ஒரு குறையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுட்டி காட்டினார்கள். தனக்கு பிரியமான மனைவியாக இருந்தும் கண்டிப்பின் உச்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டார்கள். ஆயிஷா, இப்போது நீ பேசிய பேச்சை கடலிலே கொண்டு போய் கொட்டினாலும் கடலே வீணாகி இருக்கும், ஃபசாதா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பேச்சுகளை நம்ம பேசுறோம்னு சொல்லி. அவன் நெட்டையன், அவன் குட்டையன், அவன் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, அவன் மூக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவனை பாரு அவன் எப்படி நடக்கிறான், இவனை பாரு இவன் எப்படி இருக்கிறான், அவனை பாரு. இது கமெண்ட்ஸ். எப்படி இதுக்கு சிரிப்பு. சிரிப்பது என்றால் சிரிப்பு மஜ்லிஸ் எப்படி, பிறரை மிமிக்ரி, பிறர் மாதிரி நடித்து காட்டு, பிறர் மாதிரி. எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு ஆபத்தானது பாருங்கள். பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல பாவங்களை பலவிதமாக கண்டித்திருக்கிறான். அதுல இப்படி ஒரு நமக்கு வெறுப்பை ஊட்டக்கூடிய, அதாவது இந்த அளவுக்கு வெறுப்பை ஊட்டி அல்லாஹ் ஒரு பாவத்தை கண்டிக்கிறான் என்றால் இந்த பாவம் ஒண்ணுதான்.
உன்னுடைய சகோதரன் அவனோ இறந்து கிடக்கிறான், அவனை கடித்து அவனது சதையை சாப்பிட உனக்கு மனசு வருமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைதா. உன்னுடைய சொந்த சகோதரன் அவன் இறந்து கிடக்கின்றான், அவனை பச்சையாக கடித்து அவனுடைய மாமிசத்தை சாப்பிட நீங்கள் யாரும் விரும்புவீர்களா? வகத் கரிஹ்துமு, அது உங்களுக்கு பிடிக்காதே, அது உங்களுக்கு வெறுப்பான ஒன்றாயிற்றே. அதுதான் நீங்கள் புறம் பேசுவது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் புறம் பேசுவது என்ன? அதுதான் நீங்கள் புறம் பேசுவது. அதான் உங்களுடைய சகோதரன் செத்ததற்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். ஜினாவை விட, மது அருந்துவதை விட அவ்வளவு கேவலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்கிறான். இன்று எவ்வளவு சாதாரணமான ஒரு குற்றமாக ஆகிவிட்டது, சாதாரணமான ஒரு செயலாக ஆகிவிட்டது பாருங்கள். பாவம் என்று நினைப்பவர்கள் கூட அதிலிருந்து விலக முயற்சிக்கிறார்களா என்றால் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா இப்னு ஆமிர் மன் நஜாத், அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னை பாதுகாப்பதற்கு என்ன வழி? பாதுகாப்பதற்கு அமல், அந்த அமலை பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? ஓட்ட பையில காசு தூக்கி போடுறீங்க, அள்ளி அள்ளி கொட்டிக்கிறீங்க, ஓட்ட குடத்துல தண்ணி பிடிக்கிறீங்க, பிரயோஜனம் இருக்கா? கீஸ் கீஸ் ஹர்பான் பைய பார்க்க நல்லா அழகா இருக்கு, ஆனா கீழே ஓட்ட இருக்கு, என்ன பிரயோஜனம்? அன்பு சகோதரர்களே, இது எதற்கு உதாரணம் என்றால் அமல்கள் இபாதத்துகள். மாஷா அல்லாஹ், ரமதான் வரப்போகுது, அல்ஹம்துலில்லாஹ், இபாதத்துக்காக வேண்டி உள்ள மாதம் ரொம்ப செய்யறோம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரெண்டு பெண்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? இவர்கள் ஹலாலை சாப்பிட்டு நோன்பை வைத்தார்கள், ஹராமை சாப்பிட்டு நோன்பை விட்டார்கள். என்ன செய்தார்கள்? ரெண்டு பேரும் புறம் பேசினார்கள். ரெண்டு கபர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு கபருக்கு அருகிலே சென்ற போது ஒட்டகம் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டது. என்றால் அந்த படைப்புகளுக்கெல்லாம் அது தெரியும், கபரிலே என்ன நடக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகளுக்கு தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது, ஜின்களுக்கு தெரியாது. மனிதர்கள் ஜின்களுக்கு தெரிய வந்து விட்டால் கபரிலே யாரையும் அடக்கம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னஹுமா லா யுஅzzபானி ஃபீ குபூரிஹிமா, இவர்கள் தங்களது கபர்களிலே அதாபு செய்யப்படுகிறார்கள். வமா யுஅzzபானி ஃபீ கபீரின், அவர்கள் எதில் வேதனை செய்யப்படுகிறார்களோ அது ஒரு பெரும் பாவம், ஆனால் நீங்கள் அதை பெரும் பாவமாக பார்க்கவில்லை. சொன்னார்கள் ஃபகான அஹதுஹுமா யம்ஷி பின்னமீமதி, ஃபகான அஹதுஹுமா யம்ஷி பின்னமீமா, ஒருவருடைய பாவம் என்ன? அவர் மக்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டி கொண்டிருந்தார். எப்படி பத்த வைக்கிறது, இங்க போய் அங்க உள்ள செய்தியை சொல்ல வேண்டியது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரர்கள், நண்பர்கள், கொடுக்கல் வாங்கல் வைத்திருப்பவர்கள், இன்னும் பல விஷயங்கள் இருந்தா ஏதோ சில விஷயங்கள் முன்ன பின்ன வரும். அப்படியே போய் உனக்கு தெரியுமா, உன்னை பத்தி அப்துல்லா என்ன சொன்னா தெரியுமா அப்படிங்க வேண்டியது. இவன் சொன்ன உடனே அவன் ஒன்னு சொல்லுவான் பாருங்க, அப்படியே போய் முகமது உன்னை பத்தி என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஃபகான அஹதுஹுமா யம்ஷி பின்னமீமா, அவர்களுடைய ஒருவருடைய வேலை என்ன? கோல் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது குடும்பத்தில் சாதாரணமா நடந்துகிட்டே இருக்கும். எப்படி அம்மாவை பற்றி, அதாவது கணவனுடைய அம்மாவை பற்றி கணவனிடம் சொல்லக்கூடிய பெண்கள், உங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா இன்னைக்கு, உங்க அண்ணன் என்ன செஞ்சாரு தெரியுமா, உங்க அக்கா என்ன செஞ்சாங்க தெரியுமா. இது ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் கோல்ல சேராதுன்னு சொல்லிட்டு, நமீமால சேராதுன்னு சொல்லிட்டு. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியா இருப்பாங்க,
அப்படியே நோஸ் பேஸ் என்ன, கையில கிளவுஸ் என்ன, ஹிஜாப் என்ன, அப்படியே தொழுதுட்டா, தக்பீர் கட்டிட்டா, அடுப்புல வச்ச பாத்திரத்தெல்லாம் மறந்துடுவாங்க. அடுப்புல வச்ச எல்லாம் மறந்துடுவாங்க. பால்லாம் பால் காயுதோ இல்லையே, சட்டி காஞ்சி கடிச்சில அடுத்த சட்டி வாங்கணும். அப்படி இபாதத்து. ஆனா குடும்பத்துக்குள்ளார கோல் முட்டுறது. எங்க இன்னைக்கு உங்க அண்ணன் இருக்காங்கல்ல, ஆமா, அவர் ஒய்ஃப் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, என்ன பேசுறாங்க தெரியுமா, இது எனக்கு வேலை, இந்த வேலை எதுக்கு, உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று அன்பு சகோதரர்களே, ஏன் குடும்பங்கள் பிரிகின்றன, பிளவுபடுகின்றன? குடும்பங்களுக்குள் ஏன் உறவுகள் முறிகின்றன? ஏன் பகைமை நெருப்புகள் மூட்டப்படுகின்றன? அதிலும் குறிப்பா பெண்கள். அதாவது எல்லார்ட்டையும் பலவிதமான பாவங்கள் இருக்கும். ஆனா இந்த நாவினுடைய பாவங்கள்ல ஆண்களும் சிக்குகிறார்கள். ஆண்களை போன்று இன்னும் அதிகமாக பெண்கள் அதிகமாக சிக்கிக் கொள்கிறார்கள். இப்படி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். நம்ம நாவுனால மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சனையில, தப்புகள்ல ஒரு சின்ன உதாரணம். குறிப்பா பெண்கள்கிட்ட இது இருக்கும். தன்னுடைய தோழி இடத்துல ஒரு சாமான் இருந்தால் அது தன்னிடத்துல இல்லை என்றால், அது தன்னிடத்துல இல்லைன்னு ஒத்துப்பாங்களா அவங்க? ஒரு சாமான் அது தன்னுடைய தோழி இடத்துல இருக்கிறது, ஆனா தன்னிடத்துல இல்லை. இல்லை என்றாலும் கூட அது தன்னிடத்தில் இருப்பதை போன்று காட்டிக்கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முத்தஷப்பிஉ பிமா லம் யுஅத கலாபிசி ஸௌபை ஸூரின். இல்லாததை சொல்லி பெருமை பேசுபவர் நிர்வாணமானவராக இருப்பதை போல. ஒரு சகோதரி இடத்துல, ஒரு தோழி இடத்துல, அந்த பெண்ணிடத்துல ஒரு நகை இருக்கு. என்கிட்ட இதை விட சூப்பரான நகை இருக்கு, எதுக்கு உனக்கு, உனக்கு எதுக்கு? அவங்கள்ட்ட ஒரு சேலை இருக்கும், அந்த சேலையை கட்டு, நான் இதை விட சூப்பர் சேலை வாங்கியிருக்கோம், சேலை எவ்வளவு, 10,000 ரூபாய், என் சேலை 11,000 ரூபாய். எப்படியோ பொய். என்னது இது? பொய். இல்லாததை பேசி பெருமை அடிப்பது, ஜூட், சஃபேத் ஜூட். இது அப்படியே சின்ன பிள்ளைகளிடத்துல பரவிக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நாம கண்டிக்க வேண்டும். எவ்வளவு பயங்கரமானது யோசிச்சு பாருங்க இந்த நாக்கு. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா இப்னு ஆமிர் கேட்டபோது சொன்னார்கள், உக்பா, நீ அமல்களை செய்வது பெரிய விஷயம் அல்ல, அமல்களை செய்து அமல்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் சேஃப்டி என்று கேட்டபோது, ஒன்று பாவத்தில் விழாமல் இருப்பதற்கும் சேஃப்டி சொன்னார்கள், இரண்டாவது செய்த அமல்களை சேஃப்டி செய்வதற்கும் வழி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஊதீது ஜவாமிஅல் கலீம். அவர்களுடைய பேச்சு சுருக்கமா இருக்கும், ஆனா விசாலமான கருத்து கொண்டதாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒன்று, பிரச்சனையிலிருந்தும் நாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? அபூபக்கர் பாய், பிரச்சனையிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். இரண்டாவது, நாம் செய்து வைத்திருக்கிறோமே அமல்கள், அந்த அமல்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிதாக பாவமும் நமது அக்கவுண்டில் ஏறக்கூடாது, ஏற்கனவே நமது அக்கவுண்டிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய அமல்களும் பாழாகக்கூடாது. அதற்கு என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக். உக்பா, இந்த நாவை பத்திரமா வச்சுக்க, இந்த நாவை நீ பத்திரமாக வைத்துக்கொள், பாதுகாத்துக்கொள், உனது கண்ட்ரோல்ல வச்சு. லகாம், எப்படி? நாவுக்கு கடிவாளம் போட்டு வைத்துக்கொள். அளவு கடந்து விடாதே. புகழ்வதாக இருந்தாலும் அளவு கடக்காதே. எல்லாவற்றிலும் நடுநிலை. இந்த அளவுக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல ஒருத்தர் பத்தி ரொம்ப புகழ்றாரு.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அவனை நாசமாக்கி விட்டாய் என்று சொன்னார்கள். புகழக்கூடியவனை பார்த்தால் அவனது முகத்திலே மண்ணை அள்ளி போடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி நாம் நல்லது என்று நினைக்கிறோம், ஒருவரை பார்த்து வாழ்த்துறோம் நினைக்கிறோம், ஆனா அவரை கவிழ்த்துறோம். இப்படி ஒருவரை நாம் வாழ்த்துகிறோம் என்று எண்ணுகிறோம், ஆனால் நாமும் அவரை நரகத்திலே தள்ளுகிறோம். அந்த புகழை அவர் விரும்பி விட்டால், அதனால் அவருடைய உள்ளத்திலே பெருமை வந்து விட்டால் முடிந்தது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரொம்ப ஒருத்தரை பற்றி சொல்வதாக இருந்தால், நான் அவரை இப்படி இப்படி எண்ணுகிறேன், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன், அல்லாஹ்விற்கு முன்னால் யாரையும் நாங்கள் தூக்கி பேச மாட்டோம். அவ்வளவுதான். அன்பு சகோதரர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அம்சிக் அலைக லிசானக் முக்பா, உன்னுடைய நாவை நீ உனது கண்ட்ரோலில் வைப்பாயாக, உன்னுடைய நாவை நீ கண்ட்ரோலில் வைப்பாயாக. இங்க பாருங்க, இது எங்க இருந்து வரும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்திலிருந்து, அடுத்து நம்முடைய பெற்றோர்களுடைய விஷயம், அடுத்து மார்க்க அறிஞர்கள், அடுத்து நம்முடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், பொதுவாக எல்லா மனிதர்களுடைய விஷயத்திலும் இந்த நாவை பாதுகாக்க வேண்டும். இந்த ஷிர்க் வருது, முதல்ல ஷிர்க் எங்க இருந்து வருது? இந்த நாவிலிருந்து தான் வருகிறது. தௌஹீத் வருகிறது, அந்த தௌஹீத் எங்கிருந்து வருகிறது? இந்த நாவிலிருந்து தான். தௌஹீதும் இந்த நாவிலிருந்து, ஷிர்க்கும் இந்த நாவிலிருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் சில சமயம் சில பேச்சுகளை பேசுவார்கள், அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கும், அதனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளிலே அல்லாஹ் அவரை சேர்த்து விடுகிறான். சில மனிதர்கள் சில நேரங்களிலே பேசுவார்கள், அல்லாஹ்விற்கு வெறுப்பானதாக இருக்கும், அதனால் நரக படுகொலியிலே அவர்கள் விழுவார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். பாருங்க, சொர்க்கம் நரகம் ரெண்டுத்துக்கு நமக்கு ஈஸியா டிக்கெட் வாங்கி கொடுக்கக்கூடிய, உனக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல உனக்கு நரகத்துக்கு போகணுமா, நான் டிக்கெட் ஈஸியா வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லுது. இந்த நாக்கு என்ன சொல்லுது? நம்ம எல்லாம் கேட்கறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கவனமா கேட்கறீங்களா? இந்த நாக்கு என்ன சொல்லுது? உனக்கு யூ வாண்ட் டு டிக்கெட் ஃபார் ஜன்னா ஆர் ஃபார் ஜஹன்னம், போத் ஆர் ரெடி. அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிருக்கேன், என்ன வேணும் உனக்கு? சுப்ஹானல்லாஹ். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு 2 விஷயத்திற்கு கேரண்டி கொடுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்குரிய கேரண்டி வாங்கி தந்துடுறேன். இப்படி 2 விஷயத்துக்கு நீங்க பொறுப்பெடுத்துங்க, நான் உங்களுக்காக சொர்க்கத்தினுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன். நான் ஒன்று என்ன? உங்களுடைய 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவுக்கு, 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுடைய மர்மஸ்தானத்திற்கு, இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தினுடைய பொறுப்பு நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவினுடைய விபரீதத்தை உணர்ந்திருந்தால், இவ்வளவு ஒரு ஆழமான அழுத்தமான வார்த்தையை சொன்னார்கள். பாருங்கள், சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸுன் நார அல் ஃபமு வல் ஃபரஜ். அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸன் நார அல் ஃபமு வல் ஃபரஜ். மனிதர்களை அதிகமாக நரக நெருப்பிலே தள்ளக்கூடியது அவர்களுடைய நாவும் அவர்களுடைய மர்மஸ்தானமும் தான். இந்த நாவுல 2மே வந்துடும். ஒன்னு பேசுவது, இன்னொன்னு ஹராமானதை சாப்பிடுவது, 2மே வந்துடும். அல் ஃபமு என்று சொன்னார்கள் வாய், பேசுவது சாப்பிடுவது. 2வது மர்மஸ்தானம். மனிதர்களை அதிகமாக நரகத்தில் தள்ளக்கூடியது இந்த 2 தான் என்று பாருங்கள். மனிதன் ஹராமிலே சம்பாதித்து சாப்பிடக்கூடிய உணவுகள், மது, இன்னும் எத்தனை விதமான கெட்ட உணவுகள், பழக்கங்கள், போதைப் பொருள்கள், சிகரெட், பீடி, பான்பராக் எல்லாம். அடுத்து அல்லாஹ் ஹலாலாக்காத வழியில் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வது. ஃபமன் இப்தகா வராஅ ذلك فاولئك هم العادون. உனது மனைவி அல்லது உனது அடிமை பெண், இவர்களை தவிர உனது ஆசையை நீ நிறைவேற்றுவதற்கு எங்கு செல்வாயோ அப்படி செல்பவர்கள் வரம்பு மீறிகள்.
மூமின்களை சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அழுத்தமா இன்று நம்முடைய வாலிப சமுதாயத்துக்கு, நம்முடைய சமுதாய மக்களுக்கு நம்ம உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்று கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களிலே கலப்பு இந்த பாடத்திட்டங்களால், கலப்பு சூழ்நிலைகளால் ஜினா, விபச்சாரம் என்பது அது ஒரு குற்றமே இல்லாத ஒன்றாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருப்பது, அந்நிய பெண்ணோடு அவர்களோடு பழகுவது, விருப்பப்பட்டால் அவர்களும் செக்ஸ் உறவு வைத்துக் கொள்வது, அது ஒரு தப்பே இல்லை என்ற அளவிற்கு அவர்களுக்கு டிவிகளிலே, சினிமாக்களிலே காட்டப்பட்டு செய்திகளிலே பரப்பப்பட்டு முஸ்லிம் வாலிபர்களும் அந்த நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். முஸ்லிம் வாலிப பெண்களும் அந்த நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் சொன்னார்கள், உக்பா அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவ், இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், ரொம்ப டேஞ்சரானது. சொன்ன பார்த்தீங்களா? ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலையில எழுந்த உடனேயே எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து பேசுகின்றன. बड़े हजरत आप थोड़ा हिफाजत से रहेंगे, हम भी बच जाएंगे. நான் சொல்லுது, பெரிய ஹஜ்ரத் நீங்க கொஞ்சம் பத்திரமா இருந்தீங்கன்னா நாங்களும் பத்திரமா இருப்போம், நீங்க கொஞ்சம் யோக்கியமா ஒழுங்கா இருந்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் எங்களை பாதுகாத்துக்க முடியும். பேசுறதெல்லாம் பேசிட்டு இது உள்ளார போய் உட்காந்துக்கும். பேசுறதெல்லாம் பேசிட்டு இது பாட்டுக்கும் இருக்கிற இடமே தெரியாம கம்முன்னு உள்ளார போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த உறுப்புகள் சொல்லுகின்றன, நீ ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஒழுங்காக இருப்போம், நீ பிரச்சனைக்கு ஆளாகிவிட்டால், கோணலாகிவிட்டால் நாங்களும் பிரச்சனைக்கு ஆளாகி விடுவோம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து தங்களது தோழர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு தடவை பாருங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய சஹாபி, தக்வால, இபாதத்துல, ஈமான்ல, இஹ்லாஸ்ல ரொம்ப 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 ஒரு முஜாஹதா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே கொஞ்சம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில சில வார்த்தைகள் கூட குறைய ஆகி பிலாலை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொல்லிவிட்டார்கள், இப்ன சௌதா, ஓ கருப்பி பெத்த மவனேன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொன்னாங்க? நாங்க சொன்னாங்க கருப்பி பெத்த மவன்ட்டாங்க. ஏன்னா பிலால் எந்த வம்சத்தில் உள்ளவர்? நீங்களோ ஆப்பிரிக்கால இருந்து அந்த அடிமையாக்கப்பட்டு வந்தவர் தானே, கருப்பு. கருப்பியின் மகனே அப்படின்ட்டார். பிலால் அது வரைக்கும் பிலால் பேசிக்கிட்டு இருந்தாரு, வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இது அல்லாஹ்வுடைய விதியை பற்றிய பேச்சாயிட்டு. நீ என்ன அடிச்ச, நான் ஒன்னு அடிச்ச, நீ இதை எடுத்துக்கிட்ட, நான் இதை எடுத்துக்கிட்ட, இதெல்லாம் நம்முடைய அமல்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுறது. ஒருவனை அவனுடைய படைப்போடு சம்பந்தப்படுத்தி விதியில் எழுதப்பட்டது அவனுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீ கருப்பாக இருப்பதில் உனக்கு இஷ்டம் இருக்கிறதா? நீ வெள்ளையாக இருப்பதிலே உன்னுடைய தேர்வு எதுவும் இருக்கிறதா? இப்ன சௌதா, அவ்வளவுதான். ஏன்னா இது அபூதருடைய ஈமானுக்கு வேட்டு வைத்து விடக்கூடிய, அபூதருடைய ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிலால் போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொன்னார்கள், இன்ன கம்ரவுன் ஃபீக ஜாஹிலியத்துன், இன்னுமா உன்னிடத்தில் அந்த மடமை கால, அறியாமை கால பழக்கம் இருக்கிறது. அடிங்கி போயிட்டான் ஒரு வார்த்தைக்கு. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னது.
அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு சொன்னார்கள் ஜாஹிலியத். ஜாஹிலியத் என்றால் ஷிர்க். ஷிர்க்குடைய வாடை உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னாங்க. பயந்து போயிட்டாங்க அந்த சஹாபி. ஒரு வார்த்தை. அதான் அன்பானவர்களே, இன்று நாம் அமல்களை பற்றி யோசிக்கிறோம், இபாதத்துகளை பற்றி யோசிக்கிறோம். நம்முடைய நாவு நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் உள்ளிருந்து எப்படி அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் யோசிப்பதில்லை. ஆகவேதான் உக்பா இப்னு ஆமிர் கேட்டபோது முதல் அடியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்பா நஜாத் அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை நீ பாதுகாத்து வைத்துக்கொள், உனது கண்ட்ரோலிலே வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் வல் யஸஅக பைத்துக், வல் யஸஅக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக இருக்கட்டும். என்ன அர்த்தம்? உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக இருக்கட்டும். என்ன அர்த்தம்? எல்லாம் பெரிய பங்களா வீடு கட்டிங்கன்னு அர்த்தமா? நீ வீட்டுக்குள் இருப்பதை நெருக்கடியாக நினைத்து வெளியே வராதே. எவ்வளவு நேரம் வீட்டில் அதிகமா இருக்க முடியுமோ வீட்டில் நீ வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. ஒன்று, ஒரு மூமினுக்கு மஸ்ஜித், சரியா? அதுக்கு பிறகு ஹலாலா அவன் வியாபாரம் செய்யறதுக்கு, தொழில்துறை செய்யறதுக்கு அவனுக்கு மாமல், அவன் வேலை செய்யக்கூடிய இடம். முடிஞ்சிச்சா நேரா வீட்டுக்குள்ளார போய் கதவு சத்திக்க. மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறிப்பாக ஃபித்னாவுடைய காலங்களிலே வீடுகளுக்குள் அடைந்து கொள்ளுங்கள். அதிலும் ஹால்ல கூட உட்காராதீங்க. உங்க வீட்டுக்கு ரூம் இருந்தா ரூம்ல போய் கதவு பூட்டிங்கன்னாங்க. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஃபித்னா உருவாகிறதோ மக்கள் அவ்வளவு வீதிக்கு வர நினைக்கிறார்கள். அதுல வர்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமை, தனக்கும் ஒரு கெத்து இருக்கு, நானும் உன்னை செய்து விட்டேன் என்று. சகோதரர்களே, ஃபித்னாவின் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னாவின் காலத்திலே இபாதத்துகளை அதிகமாக செய்வது என்னிடத்திலே என்னை நோக்கி ஹிஜ்ரத் வருவதற்கு சமமானது என்று சொன்னார்கள். ஃபித்னாவின் காலத்திலே இபாதத்துகளை செய்வது. இன்றைக்கு பாருங்க எல்லாருக்கும் இவர் இங்க இருந்துகிட்டு சவுதி அரசியலை பத்தி பேசுவாரு, துபாய் அரசியலை பத்தி பேசுவாரு, அங்க இருந்து எல்லா அரசியலை பத்தியும் பேசி முடிச்சிடாரு. இங்க பார்த்தா ஃபரதுக்கு ஆள் காணா போயிருப்பார். இவருடைய அமலை பற்றி இவருக்கு சிந்தனை இல்லை. உலக அரசியலை பற்றி என்னமோ உலகத்தெல்லாம் சீர்திருத்துறதுக்கு மொத்தமா அல்லாஹ்விடத்திலிருந்து குத்தகை வாங்கிட்டு இவர் தான் நேரா வானத்திலிருந்து குதிச்சிருக்க மாதிரி. அன்பானவர்களே, பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே போனா பிரச்சனை. இன்றைக்கு பாருங்கள், இன்று ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவது, வாலிபமான ஆண் வீட்டை விட்டு வெளியேறுவது. எதுக்கு வெளியே போகணும்? காலேஜுக்கு போன படிச்ச வீட்டில் வர வேண்டி தானே. இன்று நம்முடைய வாலிபர்கள் ஏன் கெடுகிறார்கள்? எல்லா தெருலையும் வீடுகளையும் பாருங்க, ஹோட்டல்ல இருந்து அதுல இருந்து வேலைக்கு போறவன் ராத்திரில வந்து சாப்பிடுறான். உனக்கு எதுக்கு ராத்திரில அங்க? சொல்லுது புரியுதுங்களா ஜேர்? எவ்வளவு பிரச்சனை! இன்று வீடுகளில் இருப்பதை மக்கள் வெறுக்கிறார்கள். என்னமோ பாத்ரூம்ல போட்டு பூட்டின மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஒருத்தர் பாத்ரூம்ல போட்டு பூட்டினா என்ன செய்வாங்க? தட்டு தட்டு தட்டி திறந்து விடுங்களாம அந்த மாதிரி அவர்களுக்கு வீடுகளுக்குள் இருப்பது. வெளியே போவா, வெளியே போவா, வெளியே போவா. ஏதோ சின்ன புள்ள சொல்லும் வெளியே போவான்னு சொல்லிட்டு, அது பாவம். பெரியவர்கள் ஏன் வீடுகளுக்குள் இருக்கின்ற வரை நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. அதுவும் எப்படி இருக்கணும்? வீடு வீட்டிலேயே நீங்க சினிமா கோட்டையை திறந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? எப்படி? வீடு வீடா இருக்கணும். நீ வீட்டிலேயே சினிமா கோட்டையை திறந்து வச்சுக்கிட்ட, உன் வீடு முசீபத். அப்ப பேசாம மஸ்ஜிதிலே உட்கார்ந்துரு. உன் மனைவி அந்த டிவியை, அந்த கேபிளை அறுப்பதற்கு, நிறுத்துவதற்கு தயார் இல்லையா? நீ பள்ளிவாசலே படுத்துக்க. ஐஆர்ஜிசில சொல்லிட்டு ஜபி பைட்ட வேணா நான் பர்மிஷன் வாங்கி தரேன். हजरत जबी मेरे घर में मेरी बीवी टीवी देखती, सिनेमा देखती, फिल्म देखती, मैं घर में गया तो मेरा ईमान भी खराब, इसलिए मैं यहां कहीं सो जाता. बस ना परमिशन. क्या जनाब, ना परमिशन வாங்கி கொடுத்துறேன். புரியுதா இல்லையா? என்ன ஜார், நீங்க இங்க இஷா தொழுறீங்க, அங்க போய் இஷாவுக்கு பிறகு இங்கே சம்பாதித்த ஈமான் அங்க போய் முடிஞ்சு கழுவி ஊத்தியாச்சு. எப்படி ராத்திரில சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுறோமோ, இங்க இஷால எல்லாம் தொழுதாரு, துவா கேட்டார், அங்க போய் முடிஞ்சு எல்லாத்தையும் கழுவி ஊத்தியாச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷேக் 2 மினிட். அம்சிக் அலைக லிசானக் வல் யஸஅக பைத்துக்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது வீடு உனக்கு விசாலமாக இருக்கு. என்ன அர்த்தம்? வீடு குடிசையாக இருக்கட்டும், வீடு சின்னதாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. வீட்டுல இருப்பதை நீ நிம்மதியாக உணரு. இருக்கிற வீட்டுல இரு, வெளியே போவாத ஃபித்னா. எவ்வளவு முடியுமோ உனது பிள்ளைகளோடு, உனது மனைவியோடு, உனது தாய் தந்தையோடு இரு. புரியுதா இல்லையாங்க? பிரச்சனை எங்க வருது? மனைவி இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வருமா? வரவே வராது. பிள்ளைகளிடத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வருமா? வரவே. இவன் வெளியில போறான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸால பிரச்சனை, அங்கே பார்க்கக்கூடிய பார்வைகளால் பிரச்சனை, அங்கே பழகக்கூடிய பழக்கங்களால் பிரச்சனை, அங்கே காணக்கூடிய காட்சிகளால் பிரச்சனை, அங்கே பேசக்கூடிய பேச்சுகளால் பிரச்சனை. எனவேதான் எல்லா பிரச்சனையும் ராத்திரில தான் நடக்கும். பெரும்பாலும் கிளப்புகளா இருக்கட்டும், தெருக்கள் இருக்க நடக்கக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும். அதனாலதான் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், ராத்திரியுடைய தீமையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்கிட்டு துஆ செய்ய சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஓடி பறவைகள் மாதிரி அல்லாஹ் வீட்டுல மகரிபுல இருந்து பின்னாடி வர்றதா இருந்தா ஒண்ணு மகரிபு தொழுகைக்கு, இன்னும் இஷா தொழுகைக்கு, அதோட வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஏதோ நீங்க பயணம் போனீங்க வந்தீங்களா அவ்வளவுதான். மற்றபடி இருந்து கொண்டே வீட்டை விட்டு அதற்காக வெளியேறுவது என்பது மார்க்கத்தில் கிடையாது. அடுத்து மூன்றாவது சொன்னார்கள், உனது பாவத்தை நினைத்து அழுது கொண்டே இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாத்து பண்ண. அன்பு சகோதரர்களே, உக்பா இப்னு ஆமிருக்கு சொன்ன இந்த அழகான 3 அறிவுரை. உக்பா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் நஜாத், சேஃப்டி எனக்கு சொல்லித் தாருங்கள். நான் செய்த அமலையும் நான் சேஃப்டி செய்ய வேண்டும், பிரச்சனைக்கு ஆளாகாமல் நரகத்தில் விழுந்து விடாமல் நான் என்னை பாதுகாக்க வேண்டும். 3 வழிகளை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், உக்பா உன்னுடைய நாவை உனது கண்ட்ரோலில் வை. வல் யஸஅக பைதுக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக இருக்கட்டும். வீட்டில் இருக்கிறத என்னைக்குமே நெருக்கடியா நினைச்சு வெளியில போய் பிரச்சனைக்கு ஆளாயிடாத. வபிக்கி அலா ஹத்தியத்திக், உன்னுடைய பாவத்தை நினைத்து அழுது கொண்டே இரு. ஆகவே அன்பு சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த நாவினுடைய விபரீதங்களை குறித்து நாம் அறிந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதை மட்டுமே, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை மட்டுமே பேச வேண்டும். அல்லாஹ்விற்கு வெறுப்பானதை பேசிவிடக் கூடாது. இதற்கு பெரிய பாடம் இருக்கிறது. இது ஒரு தனி வகுப்பு. பல நாள் நடத்த வேண்டிய வகுப்பு. ஒவ்வொரு தீமையை பற்றி, ஷிர்க் வந்துடக்கூடாது, நிஃபாக் வந்துடக்கூடாது, முகஸ்துதி வந்துடக்கூடாது, தக்தீரை ஏசிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பரிகாசம் பண்ணிடக்கூடாது, யாருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஏசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, இப்படிலாம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் நாவு சம்பந்தப்பட்டது. இதையெல்லாம் நம்ம அறிந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நாவுனுடைய தீமையிலிருந்து, ஆபத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்விற்கு பொருத்தமான வார்த்தைகளை, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, 2 விஷயங்கள் நாவுக்கு லேசானது, தராசுக்கு கனமானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த மாதிரி திக்ர்களிலே, குர்ஆன் ஓதுவதிலே, துஆக்களிலே அதிகமாக கழித்து நம்முடைய சொர்க்கத்தை நாம் பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு